Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல simple user form tools பத்தியும் இந்த tools வச்சு ஒரு simple user form create பண்ணி அந்த user form மூலமா Excel sheetல எப்படி data enter பண்ண முடியும் அப்படினு பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த இமேஜை பாருங்க. இந்த டூல் பார்ல இருக்க டூல்ஸை வச்சு தான் நம்ம யூசர் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். இதுல காமனா ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அது என்னன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் லேபிள், ஃப்ரேம், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற சிம்பிள் யூசர் ஃபார்மில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன் இதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ சிம்பிள் இருக்குல்ல, இந்த டூலை வந்து லேபிள் டூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஏபின்னு இருக்கிற டூல் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல். நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் பட்டன், அது செகண்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டூல் வந்து கமாண்ட் பட்டன் டூல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் யூசர் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸலில் ஒரு நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப்பர் டேப் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐக்கான் விஷுவல் பேசிக் அதை கிளிக் பண்ண என்ன ஆகுனா ஒரு விஷுவல் பேசிக் எடிட்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ யூசர் ஃபார்ம் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த விண்டோவில் நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணி லேபிள்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதாவது லேபிள் டூல் வச்சு நேம், ஏஜ், அட்ரஸ்ன்னு ஒரு 3 லேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த நேம், ஏஜ், அட்ரஸ் இந்த 3 வேல்யூ தான் நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் டூலை வச்சு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். அப்புறம் கமாண்ட் பட்டன் டூலை வச்சு சப்மிட்ன்ற ஒரு பட்டனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்மிட் கமாண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனுக்கான கோட் இருக்கிற பேஜுக்கு போகும். அந்த விண்டோவில் என்ன பண்ணோம்னா அந்த ப்ரைவேட் சப் கமாண்ட் பட்டன் _1 கிளிக் ஆஃப் அண்ட் என் சப் இதுக்கு நடுவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கமாண்ட் பட்டனுக்கான கோடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ செல்ஸ் ஆஃப் 1,1 = நேம்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் செல்ஸ் ஆஃப் 1,2 = ஏஜ், செல்ஸ் ஆஃப் 1,3 = அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம எக்ஸல் ஷீட்டில் 1,1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் நேம்ன்ற ஒரு வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் ஏஜ்ன்ற ஒரு வேல்யூ, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமில் அட்ரஸ்ன்ற வேல்யூ, அதாவது ஒரு டேபிளோடைய ஹெட்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவிலேயே அதாவது ஒரு டேபிளில் ஃபர்ஸ்ட் ரோவிலேயே 3 காலம்ஸில் இந்த 3 வேல்யூஸும் இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம எம்டி ரோவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எம்டி ரோன்ற ஒரு வேரியபிள்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் கவுண்ட் ஏ ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டபுள் கோட்குள்ளே ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ எக்ஸல் ஷீட்டில் டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கிற செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த செல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் 2 ரோஸ் தான் டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 ரோஸ் தான் வேல்யூ வருதுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த 2 ரோஸையும் கவுண்ட் பண்ணிக்கும் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பக்கத்தில் பாருங்கன்னா +1 கொடுத்துருக்கோம். அப்போ +1னா நெக்ஸ்ட் செல்லோட அட்ரஸை வந்து எம்டி ரோ அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ எம்டி ரோன்ற வேரியபிளில் டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கிற செல்ஸ் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு எம்டி ரோவோட அட்ரஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். இதில் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 1 = டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் காலமில் எந்த ரோ எம்டியாக இருக்கோ அந்த காலமில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். அதுதான் செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 2, அதாவது செகண்ட் காலமில் எந்த ரோ எம்டியாக இருக்கோ அந்த செல்லில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ஓட வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் காலமில் எந்த ரோ எம்டியாக இருக்கோ அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ஓட வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த கோடை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு மேலே ரன் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸல் ஷீட்டுக்கு போகும். அப்போ அங்கே எக்ஸல் ஷீட்டில் இந்த யூசர் ஃபார்ம் வந்து ரன் ஆகியிருக்கும். ஸோ அந்த யூசர் ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்க போகிறோம். நேமில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம்னா ராபின்னு கொடுக்க போகிறேன், RABIN ராபின். ஏஜில் வந்து 23ன்னு கொடுக்க போகிறேன். அட்ரஸ் வந்து சென்னைன்னு கொடுக்குறோம். இப்போது ராபினில் நேம்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் ராபினும், ஏஜுக்கு நேராக இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸில் 23னும், அட்ரஸ்க்கு நேராக இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் விழுப்புரம் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எக்ஸல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் நேம், ஏஜ், அட்ரஸ்னும், செகண்ட் ரோவில் வந்து ராபின் 23 விழுப்புரம்னு கொடுத்துருக்கோம். இது எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆல்ரெடி இந்த பட்டன் கோடில் கான்ஸ்டண்ட்டாக செல்ஸ் ஆஃப் 1,1ல் நேமும், செல்ஸ் ஆஃப் 1,2ல் ஏஜும், செல்ஸ் ஆஃப் 1,3ல் அட்ரஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 1, செல்ஸ் ஆஃப் எம்டி ரோ 2ன்ற ஒரு கோடை கொடுத்துருக்கோம். ஸோ நேம், ஏஜ், அட்ரஸ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக அங்கேயே இருக்கும்.
நாம் அடுத்தடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து அடுத்தடுத்த எம்டி ரோஸில் வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நேம் ஏஜ் அட்ரஸ்ன்றது வந்து ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுத்ததுனால அது சேஞ்ச் ஆகாது. ஸோ எம்டி ரோஸில் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் எம்டி யூசர் ஃபார்ம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்போ தான் உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.